வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. குறுவை சாகுபடி தொகுப்பு ஏமாற்று வேலை என EPS தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் கர்நாடகத்தில் காவிரியில் நமக்குரிய பங்கு நீரை பெற இயலாத திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவிரியில் 2023-24 ஆண்டுக்கான பங்கு நீரை வாதாடி பெற இயலாத திமுக அரசு இந்த ஆண்டான 2024-25 மே மற்றும் ஜூன் மாதத்தில் நமக்கு வரவேண்டிய பங்கு நீரை பெறுவதற்கு எவ்வித முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நீரை உரிய நேரத்தில் பெற்றதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காண்பித்து அவர் பேசியிருக்கின்றார். அதே போல ஆழ்துளை கிணறுகள் மூலமாக கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்தி சாகுபடி பரப்பை அதிகரித்து குறுவை பயிரை காப்பாற்ற மும்முனை மின்சாரத்தை தடையின்றி அதிமுக அரசு வழங்கியது என்றும், ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மின்சாரம் முழுமையாக வழங்க இயலாத சூழ்நிலையில் டெல்டா குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படுமா என்று இந்த குறுவை தொகுப்பில் எந்த குறிப்பும் இல்லை என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். திமுக அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு தாங்கள் வகித்து வரும் இந்தியா கூட்டணியில் உள்ள கர்நாடக காங்கிரஸை வலியுறுத்தி தமிழ்நாடு குறிப்பாக டெல்டா விவசாயிகளின் நலன் கருதி நமக்கு உரிய பங்கு நீரை பெற தவறிய தங்களது குற்றத்தை மறைப்பதற்கான கண் துடைப்பு வேலைதான் இந்த குறுவை தொகுப்பு அறிவிப்பு எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். டெல்டா விவசாயிகளுடைய தேவை என்ன என்பதை கண்டுகொள்ளாமல் அவசர கோலத்தில் இந்த குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த தொகுப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள சொற்ப நிதியான 78 கோடியில் 24 கோடி மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஒதுக்கியது போக மீதமுள்ள பணம் யானை பசிக்கு சோலை பொறியாகத்தான் இருக்கிறது எனவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதனால் காவிரி டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க முடியாது எனவும் அவர்களின் துயரத்தை போக்க முடியாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.